அம்மா தங்கச்சி கொஞ்சம் நில்லுமா. அட கொஞ்சம் நில்லுன்றல்ல. ஏன் நிக்கணும்? அப்படி என்ன நிக்க சொல்றதுக்கு நீ யாரு? அப்படி போடு. என் முகமா அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் உன் குடும்பத்துல எல்லாருமே என்ன தப்பா நினைக்கிறீங்க. குறிப்பா உன் மாமா இருக்கானே, அவன் என்ன முழு எதிரியாவே நினைக்கிறான். அவர் அப்படி நினைக்கிறதுல என்ன தப்பு? நீ அவரோட உயிருக்கு வச்ச குறியில தானே பாவம் அப்பாவி மிட்டாய் மாட்டிக்கிட்டான். அம்மாடியே சத்தியமா சொல்றேன், அது குரங்குக்கு வச்ச குறி. சண்டையில அன்னைக்கு தெரியாதனமா ஒரே ஒரு வார்த்தை ஒன்றுவேன்னு சொன்னேன். நான் மறந்துட்டேன். உன் மாமா ஒண்ணும் மறக்கவே இல்லை. அன்னைக்கு போன நிம்மதிதான் இன்னை வரைக்கும் திரும்பவே இல்லை. இதெல்லாம் நீ ஏன் என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? நீ எவ்வளவு சந்தோஷமா கோயிலுக்கு வர, நாங்க சந்தோஷமா இல்ல தாய். தினம் தினம் உன் மாமனுக்கு பயந்து செத்து பொழைக்கிறோம். இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். அது உன்னால்தான் முடியும். அதுக்கு நான் என்ன பண்ணணும் சொல்லு. நீ தானே மாமனுக்கு பெட்டு. எப்படியாவது பக்குவமா எடுத்து சொல்லி எங்க 2 பேரையும் ஒன்னா சேர்த்து வைக்கணும். You mean compromise? யா. அப்படி காம்ப்ரமைஸ் செஞ்சு வச்சா என்ன இப்படி சொல்லிட்டா? கோயில் கடியில கும்பிடுவேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் வேணும்.